ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி விப்பிங் கிரீம் பெர்ஃபெக்ட்டா பீட் பண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டோர் பண்றது, மெல்ட் ஆகாம அதை எப்படி பிரிவென்ட் பண்றதுங்கிறத பத்தி இத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விப்பிங் கிரீமை நான் பீட் பண்ண ஒரு க்ளீன் பவுல் எடுத்து, அதில நான் ஒரு 1/2 கப் விப்பிங் கிரீம் நான் எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1/2 டீஸ்பூன். அதனால மொத்தமா 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். கன்சிஸ்டன்சியா இருக்கும். விப்பிங் கிரீமை நம்ம எப்பவுமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். விப்பிங் கிரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும் க்ரீம் வந்து நல்ல இப்படி வரி வரியா விழுதுன்னா கிட்டத்தட்ட க்ரீம் நமக்கு ரெடியாகி கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த பவுலை இப்போ நம்ம தலைகீழ குத்தி பார்த்தாலும் அந்த க்ரீம் கீழே விழாது. இந்த பீட்டரை நம்ம எடுக்கும்போது அந்த க்ரீம் வந்து அப்படி ஸ்டிஃப் ஆகி வருது பாருங்க. அப்படி ஸ்டிஃப் ஆகி வச்சு க்ளீன் ரேப் பண்ணும்போது அதில் ஏர் பபிள்ஸ் வந்துடும். இப்படி ரேப் பண்ணி எடுக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா நீங்கள் வந்து நல்ல ஏர் டைட்டான கண்டெய்னர் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் அப்படி எதையா உள்ள ஷிஃப்ட் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த க்ரீமை நம்ம 3 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 3 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகி க்ரீம் நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிரும். சம்மர் டைம் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணி பீட் பண்ணி எடுத்தாலும் க்ரீம் மெல்ட் ஆகி தான் இருக்கும். அப்போ நீங்கள் பீட் பண்ண க்ரீமை இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஐசிங் பண்ணி பாருங்கள். க்ரீம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகி நல்லா இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் என்னோட ஐசிங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். க்ரீமில் எந்த ஏர் பபிள்ஸ் எதுவுமே எந்த பிரச்சனையும் இருக்காது. க்ரீம் நல்லா ஐசிங் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இந்த டிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.